right? Can you see the screen? Is it clear for you? Yes. Okay, fine. Right. So in the lecture, we discuss up to this heading, right? Up to this slide. Let me to take a pen. Give me a second. So we discussed about this slide, right? About operatings and cash cycle, right? இந்த இடத்துல, right? இந்த arrowல வந்து நாங்க inventory purchase பண்றோம், right? Raw material, then work in progress, right? Then finished goods. Finished good ஆன இந்த இடத்துல நாங்க இந்த arrow இருக்கிற இடத்துல வந்து நாங்க என்ன செய்யறோம்? We sell the inventory. இதற்கு இடைப்பட்ட காலத்தை நாங்க சொல்றோம் inventory period. Inventory period mean raw material conversion period, work in progress conversion period, finished goods conversion period, right? இப்போ நாங்க இந்த செகண்ட் arrow இதுல வந்து நாங்க inventory விக்கிறோம், debtors-க்கு விக்கிறோம். விக்கின்ற பொழுது கடனுக்கு நாங்க விக்கிறோம். சோ அவங்க காசை எங்களுக்கு திருப்பி தரக்கூடிய பாயிண்ட் இந்த இடம், ரைட்? ஆகவே செகண்ட் ஏரோவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியட், ரைட்? கடன்பட்டவர் வந்து பணத்தை பெறுகின்ற காலம். காசை பெற்றதுக்கு பிறகு, ரைட், கேஷை ரிசீவ் பண்ணிட்டோம், ரைட்? You just see the mouse pointer where I am clicking, right? Cash received. Then கடன் கொடுத்து இந்த raw material எங்களுக்கு தங்க இந்த கடன் கொடுத்தோருக்கு நாங்க வந்து என்ன செய்யறோம், அவங்களோட அந்த இன்வென்டரிக்குரிய கேஷை வந்து கொடுப்பனவு செய்யறோம், கேஷ் பெய்ட். அவ இந்த கேஷ் ரிசீவ் பண்ணப்பட்டு கேஷ் பெய்ட் பண்ணப்படுற இந்த பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட காலத்தை நாங்க சொல்றோம் cash cycle, cash cycle, right? இந்த பாயிண்ட்ல இருந்து தான் கடன் கொடுத்தவருக்குரிய காசை நாங்க கொடுத்து முடிக்கிறோம். This is accounts payable period, accounts payable period. சரிதானே? அப்ப இந்த சார்ட்ல வந்து இந்த அட்டவணையில காட்டப்பட்டிருக்கிற மொத்தமான காலப்பகுதியை நாங்க சொல்றோம் ஆப்பரேட்டிங் சைக்கிள். ஆப்பரேட்டிங் சைக்கிள். இன்வென்டரி வந்தால், இன்வென்டரி உள்ளுக்கு வந்தால் அது மூலப்பொருளாக வந்து அரைகுறை வேலையாக இருந்து முடிவு பொருளாக்கப்பட்டு, ரைட், அது ஸ்டோர்ல இருந்து விற்கப்பட்டு திரும்ப கடன்பட்டோர் அதை எடுத்து போயிட்டு எங்களுக்கு காசை திரும்ப தந்து அந்த காசை நாங்க பெற்றதுக்கு பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னா கடன் கொடுத்தவருடைய காசை நாங்க கொடுத்து முடிக்கிறோம். இந்த மொத்த பீரியடை நாங்க சொல்றோம் ஆப்பரேட்டிங் சைக்கிள். சரிதானே? இப்ப இந்த ஆப்பரேட்டிங் சைக்கிள் இருந்து இந்த அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பீரியட் என்பதை கழித்தால், அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பீரியட் என்பதை கழித்தால் வாரதுதான் கேஷ் சைக்கிள். கேஷ் சைக்கிள். கேஷ் சைக்கிள் மீன் இந்த ஆரம்பத்துல நாங்க இன்வென்டரியை பர்ச்சேஸ் பண்ணது தொடக்கம், ரைட், இருப்ப கொள்வன தொடக்கம் கடன்பட்டோரிடமிருந்து காசை நாங்க பெற்று திரும்ப கொடுக்கின்ற பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கு நாங்க இந்த நிதியீட்டம் செய்யணும் என்று சொல்ற நாட்களை தான் நாங்க கேஷ் சைக்கிள்ல வந்து கணிக்கிறோம். கேஷ் சைக்கிள்ல வந்து கணிக்கிறோம். ஓகே, ரைட். இப்ப நாம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்கு மூவ் பண்ணோம், ரைட்? திஸ் இஸ் த क्वेश्चन. This is an example. Okay, you have been given inventory. ஆரம்ப இருப்பு தரப்பட்டிருக்கு, இருப்பு தரப்பட்டிருக்கு, இறுதி இருப்பு தரப்பட்டிருக்கு, ரைட்? ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி நாங்க என்ன செய்திருக்கோம்,
சராசரி இப்ப கண்டுபிடிங்க எவரேஜ். அதே போல கடன்பட்டோர் ஆரம்பம் இறுதி சராசரி. கடன் கொடுத்தோர் ஆரம்பம் இறுதி சராசரி கண்டுக்க. தேறிய விற்பனையை தந்திருக்கார் இந்த அமௌண்ட். விட்ட சரக்கின் கிரயம் காஸ்ட் ஆஃப் கோட்ஸ் சோல்டு அதோட பெறுமதியும் தந்திருக்கார். சரிதானே? ஓகே. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் ஸ்லைட்ல விளங்கப்படுத்தினதுக்கு அமைவாக ஆப்பரேட்டிங் சைக்கிளை நாங்க காணோம். ஆப்பரேட்டிங் சைக்கிளை காண்றதாக இருந்தால் அதுக்குரிய வாய்ப்பாடு இன்வென்டரி பீரியடையும் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியடையும் கூட்டினால் வாரது. ரைட்? நான் திரும்பவும் back to the previous slide. Right? இன்வென்டரி பீரியடையும் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியடையும் கூட்டினால் வாரதுதான் இந்த மொத்தமான ஆப்பரேட்டிங் சைக்கிள். சரிதானே? ரைட். இப்போ ஆப்பரேட்டிங் சைக்கிளை நம்ம கணிக்க சொல்றாரு. ஆப்பரேட்டிங் சைக்கிளை கணிக்க சொல்றாரு. ஆப்பரேட்டிங் சைக்கிளை கணிக்கிறேன்னு சொன்னால் இரண்டு விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஒன்று இன்வென்டரி பீரியட், இரண்டாவது அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியட். இன்வென்டரி பீரியடை கணிக்கிறதுக்குரிய வாய்ப்பாடு right, I'll put it in the red color is here. 365 இன் கீழ் இன்வென்டரி டர்ன்ஓவர். இன்வென்டரி டர்ன்ஓவர். ரைட்? இன்வென்டரி டர்ன்ஓவர் எப்படி காணலாம்? ரைட்? இன்வென்டரி டர்ன்ஓவர் எப்படி காணலாம்? Yes? Can anyone answer me via chat box? How can you identify? Something wrong in my system, so thereby I am unable to take the pen. Inventory turnover is equal what? Cost of goods sold. Cost of goods sold upon average inventory. Average inventory. Cost of goods sold எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. Cost of goods sold எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. Average inventory calculate பண்ணப்பட்டு தரப்பட்டிருக்கு. Right? So you can find the inventory turnover. Inventory turnover கண்டு அதனுடைய விடையை கொண்டு வந்து இதுல பிரதியிட்டு சொன்னால் இன்வென்டரி பீரியடை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. We'll do the calculation, right? Wait. Second part, accounts receivable period. Accounts receivable period. Right? Accounts receivable period is equal. Accounts receivable period equal 365 upon receivable turnover. Receivable turnover. Right? Receivable turnover is equal what? Receivable turnover is equal net sales upon right average accounts receivable. அதனுடைய ஆன்சரும் எங்களுக்கு நேரடியாக இருக்கு. ரைட்? ஓகே. Okay. So cash cycle is equal, right? Average, cash cycle is equal. Here the word is okay. Cash cycle is equal
operating cycle minus accounts payable period. Accounts payable period. Again, accounts payable period is equal, right? 365 upon payable turnover. Payable turnover. Quickly, I will give 2 minutes. Can you answer inventory period எவ்வளவு, accounts receivable period எவ்வளவு, cash cycle period எவ்வளவு? Can you do the calculation? You have the data, right? You have the average amount. Nothing you need to calculate. Just you plug the values and apply into the correct formula. Then you will get the answer. Right? I'll give 2 or 3 minutes. Can you try? If you calculate, just send your answer via chat box. Okay, done. Right. First, let's check the answer, right? Average inventory is already given, right? How can you find it? Beginning inventory plus ending inventory upon 2. 250, right? I'm sorry, 2500 is already given in the question, right? This is how you have to make the calculation. Second one, you need to know the inventory turnover. You need to know the inventory turnover. How can you find the inventory turnover? Cost of goods sold upon average inventory. Average inventory நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? 2500 நாங்க இப்போ கண்டு வச்சிருக்கோம். So அத கொண்டு வந்து நாங்க இங்க அப்ளை பண்றோம். Right? So we have done this, so we are applying here. 8200 already curly ல தரப்பட்டிருக்கு. விட்ட சரக்கின் கிரயம் cost of goods sold curly ல தரப்பட்டிருக்கு. Right? If you calculate it, you get the answer 3.28 times. 3.28 times. Okay. Times. So simply, what is the interpretation? What does it mean?
right? Inventory turnover is 3.28 times. தடவைகள் 3.28 தடவைகள். இதை நாங்க வந்து நாளுக்கு மாத்துறதாக இருந்தால், right? This inventory period, how can you do it? 365 நாட்களின் கீழ் இந்த times 3.28 times நாங்க போட்ட மாதிரி இருந்தால், you get the answer of 111 days. 111 days. இந்த 111 days குரிய இன்டர்பிரிட்டேஷன் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், once we input raw material to process it, we need 111 days to get the output. We need 111 days to get the output, right? Raw material வந்து நாங்க உற்பத்தி செய்யறதுக்காக ரா மெட்டீரியல் நாங்க வந்து எடுத்து நாங்க ப்ராசஸ் பண்ண போறோம். ரா மெட்டீரியல் நாங்க எடுத்த நாள்ல இருந்து அதனுடைய வெளியீட்டை நாங்க பெற, அவுட்புட்டை பெறதுக்கு தேவைப்படுற காலம் 111 days, ரைட்? அது வரைக்கும் இருப்பு என்ன செய்யும், எங்களிடம் தங்கி இருக்கும். இன்றைக்கு போடுற 111வது நாள் தான் அது வெளியீடாக வரும் சொன்னால், ரா மெட்டீரியலாக, ஒர்க்கிங் ப்ரோக்ரஸாக, முடிவு பொருளாக எங்களிடம் அது தங்கி இருக்கக்கூடிய காலம் வந்து 111 நாட்கள். ஸோ ஒரு தடவை நாங்க எடுக்கிற ரா மெட்டீரியல் it will take 100 days. So in a sense, right, 3.28 times ஒரு வருடத்துல சுழலும், right? So easy if you convert to days. நாட்களுக்கு நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் இலகுவா இருக்கு, right? This is the inventory period, right? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். I'll go back to the previous slide. Inventory period ன்னு சொல்லும் பொழுது, right, இந்த ஏரோவுக்கும் இந்த ஏரோவுக்கும் இடைப்பட்ட பகுதி, ரைட்? என்னுடைய முதலாவது ஒர்க்கிங் கேபிட்டல் 1 என்று கிளிக் பண்ணீங்க, கேட்டு பாத்தீங்கன்னா வழங்கும். இதுல நான் 3 பீரியடையும் குறிச்சி காட்டுறேன், ரைட்? ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட், மூலப்பொருள் மாற்றப்படுவதற்கான காலம், அரைக்குறை வேலைகள் மாற்றப்படுவதற்கான காலம், ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் கன்வர்ஷன் பீரியட், தென் ஃபினிஷ் குட்ஸ் கன்வர்ஷன் பீரியட். 3 பீரியடும் சேர்ந்ததுதான் இந்த இன்வென்டரி பீரியட். ஸோ இட் டேக்ஸ் 111 days, ரைட்? இதுதான் இதனுடைய விளக்கம். இரண்டாவதாக ரிசீவபிள் பீரியட் நாங்கள் காணணும். ஏன் ஆப்பரேட்டிங் சைக்கிள் இந்த ஏற்கனவே விளை கொண்ட இந்த படத்தின்படி ஆப்பரேட்டிங் சைக்கிள் என்ற இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு இடைப்பட்ட காலம் தான் இன்வென்டரி பீரியடும் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியட். இந்த இன்வென்டரி பீரியடை கண்டுபிடிக்கிறது. அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியடை நான் காணும், ரைட்? அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியடை நான் காண்றதா இருந்தால், ரைட், எவரேஜ் ரிசீவபிள் எங்களுக்கு தரணும். அது கணக்குல தரப்பட்டு, இந்த 1800 கணக்குல தரப்பட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆரம்ப கடன்பட்டோரையும் இறுதி கடன்பட்டோரையும் கூட்டி 2 பிரிச்சு கண்டுபிடிச்சீங்க, ரைட்? Receivable turnover is equal net sales upon, நான் ஏற்கனவே முதல் ஸ்லைட சொல்லும் போது சொன்னேன், net sales upon average accounts receivable. net sales கணக்குல தரப்பட்டிருக்கு, ரைட்? எவ்வளவு? 1150, no, 11,500, right? In a sense 1.15 million. So I usually put commas, Mr. type, right? Okay, now it's clear, right? 1.15 million. Okay, we apply here, right? Average accounts receivable நாங்க இங்க கண்டிருக்கோம், உங்களுக்கு கணக்குல தரப்பட்டிருக்கு 1800, right?
So if you apply that figures, you get the answer of 6.39 times. 6.39 times per year. Right? இங்க என்னன்னா 3.28 times per year. அத நாங்க நாட்கள்ல மாத்தக்குள்ள 111 days per year. 111 days per year. Okay? So 6.39 times per year. இத வந்து நீங்க நாளுக்கு மாத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் 365 6.39 போட்டு பாத்தீங்கன்னா so you get the answer 57 days per year. 57 days per year. So இதனுடைய இந்த 57 நாட்கள் என்று சொன்னதனுடைய விளக்கம் என்ன? What is the interpretation? Right? What is the interpretation? So the interpretation is, right? Listen carefully. இந்த அரவுல தான் எங்க இன்வென்டரியை நாங்க விக்கிறோம் இல்லையா? விற்கப்பட்டதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், ரைட், இந்த அரவு முடியும் வரைக்கும் accounts receivable period, right? So 57 நாட்கள் என்று சொன்னதன் பொருள் என்னன்னு சொன்னால் நாங்க வந்து இன்வென்டரி கிரெடிட் பேசிஸ்ல நாங்க விற்பமாக இருந்தால் it will take 57 days to collect money. It will take 57 days to collect money from the debtors. Okay? Right. Now, operating cycle is equal inventory period plus receivable period. படத்துல காட்டியம் தானே inventory period plus accounts receivable period தான் இதனால் வரதுதான் operating cycle. Right? So operating cycle is equal, right, 168 days. 168 days. Okay, hope it's clear. Right? Now we will move with the same example. We are moving to the cash cycle. Cash cycle எப்படி காணலாம்? Right? I'll go back to the previous slide. இந்த பகுதி, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், காசை பெற்றதிலிருந்து கடன் கொடுத்தோருக்கு காசை கொடுக்கும் வரைமான இந்த காலப்பகுதி தான் உண்மையாக காசுக்குரிய நிதியீட்டம் செய்யப்பட வேண்டிய காலப்பகுதி. ரைட்? இப்ப இந்த பகுதியை காண்பதாக இருந்தால் எங்களுக்கு இந்த ஆப்பரேட்டிங் சைக்கிள் மொத்த பகுதி தெரியும். அதிலிருந்து அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பீரியட் நாம இருந்தால் இது எவ்வளவு காலம் என்றது எங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ரைட்? சோ அந்த அடிப்படையில ரைட் payable turnover, sorry, accounts payable period is equal 365 payable turnover. Payable turnover எப்படி நான் காண்றோம்? Cost of goods sold upon average accounts payable. Cost of goods sold upon average accounts payable. Average accounts payable 87,500 கணக்குல தந்திருக்கார். அது எப்படி கண்டிப்பார்? ஆரம்ப கடன் கொடுத்தோர், இறுதி கடன் கொடுத்தோர் கூட்டி 2ஆல பிரிச்சிருக்கார். ரைட்? 87,500 நேரடியா தரப்பட்டிருக்கு. Cost of goods sold வந்து தரப்பட்டிருக்கு. ரைட்? 520. Then you get the answer of 9.4, isn't it? 9.4 times per year.
ரைட். ஸோ ஏற்கனவே நாங்க கால்குலேட் பண்ண மாதிரி இதை நாங்க டேஸுக்கு நாங்க மாத்தி பார்க்கறதா இருந்தால் 365 கீழ் 9.4. So you will get the answer 39 days per year, right? 39 days per year. Right. இப்ப பிள்ளைகள் கேஷ் சைக்கிளை நாங்க தாண்டதா இருந்தா நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினபடி ரைட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் நாங்க முதல் கணித்து வைத்திருக்கோம் 168 நாள். அதுல இருந்து இப்ப இருக்கிற இந்த அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பீரியட் 39 நாளை நாம் கழித்தமா இருந்தால் 129 நாட்கள் எங்களுக்கு விடையாக கிடைக்குது. இந்த 129 நாட்களுடைய பொருள் என்னன்னு சொல்லி சொன்னால் inventory and receivable must be financed for 129 days. Right? Inventory and receivable must be financed for 129 days. ஏன் இன்வென்டரி ரோ மெட்டீரியலாக இருந்து முடிவு பொருளாகும் வரைக்கும் மீண்டும் முடிவு பொருளை நாங்க விற்பனை செய்ததிலிருந்து காசு கிடைக்கும் வரைக்குமான காலப்பகுதியில நிதியீட்டம் செய்யப்பட வேண்டிய இந்த காலப்பகுதி கேஷ் சைக்கிள் வந்து 129 நாட்கள். ஓகே, I think this calculation is clear for you. This calculation is clear for you. Right, in the chart one clear and right. So working capital cycle means ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரோ மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பெறுறோம், கடனாக பெறுறோம். Right, at the beginning stage, raw material conversion period. Then it's moving to work in progress conversion period. Then it's moving to finished goods. Then it becomes stock. Right, the stock வந்து நாங்க டெப்டர்ஸ்க்கு விற்கிறோம், கடனுக்கு விற்கிறோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து திரும்ப என்ன செய்யறோம், காசை பெறுறோம். ஸோ இந்த சுழற்சிக்குரிய இதைத்தான் நாங்கள் சொல்றோம் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். ரைட். ஸோ அது தொடர்பான கால்குலேஷனுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை தான் நாங்கள் இந்த கணக்குல டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ரைட். ஸோ நவ் it's clear for you what is operating cycle, what is cash cycle, how you can do. You have to do the calculation. Right. So with this example, right, in the working capital management, நீங்க முதலாவது கிளிக்ல இருந்து கேட்டாதான் இந்த எக்ஸாம்பிள் சரியா உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். ரைட். அடுத்த வகுப்புல ரைட் maybe I'll try tomorrow if time permits. I will put a class. இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நான் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ரைட். 2019ஆம் ஆண்டு எஃப்எம் பேப்பர் ஒவ்வொரு செக்ஷனாக படிப்பிட்டு நான் செய்து காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்குரிய கேள்வியை வந்து அடுத்த கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வித் திஸ் எக்ஸாம்பிள் ஐ எம் வைண்டிங் அப் த லெக்சர்ஸ். ஓகே.